அனனியா எப்படி இருக்கிறான்னு சொன்னா, ஒரு பெரிய குழப்பமான சூழலிலே வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அடுத்து எவைகளுக்கு நேராய் தான் கடந்து போகணும்னு தெரியல. பல நேரங்களில் நாம் அப்படிதான் என்ன செய்கிறோம்னா, அப்படியே என்ன பண்ணணும்னே தெரியாது. ஏன் இந்த சூழல்களில் நம்ம வாழ்வை அப்படியே நெருக்கி நிறுத்துகிறதுன்னு சொன்னா, அவைகளை கண்டு நாம் என்ன செய்கிறோம், பயப்படுகிறோம். அனனியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, அவனுக்கு சூழல்கள் தெரியும், தேசம் எப்படி கடந்து போய் கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் பிள்ளைகள் நல்லா கவனிங்க, தேசம் போகிற போக்கை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஏன் பவுல் அங்கே வந்திருக்கிறான்னு அனனியா எப்படி பார்க்கறான்னு சொன்னா, ஆண்டவரே இவன் ஜனங்களை எல்லாம் துன்பப்படுத்தினவன், இங்கேயும் எதுக்கு தான் வந்திருக்கிறான், துன்பப்படுத்தும்படி வந்திருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்களேன், அவனுக்கு என்ன தெரியலன்னு சொன்னா, சூழல்களுக்கு நடுவே கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவனை அனனியா அறியவில்லை. அவனை பொறுத்த வரைக்கும் பவுல் எப்படின்னு சொன்னா, பவுல் சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறான். பவுல் தேவ ஜனங்களுக்கு எதிராய் சவுல் கிரியைகளை நடப்பிக்கிறான். ஜனங்களை துன்பப்படுத்தினவன் இங்கேயும் துன்பப்படுத்தி வந்திருக்கிறான். அப்போ இந்த சூழல்கள அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு நிலைமை தெரியாதபடி அவன் உட்கார்ந்து இருக்கிற போது தேவன் கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறான். அந்த 9ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை வாசிக்கிற போது தேவன் சவுலை வழியிலே சந்திக்கிறார், சவுலோடு கூட இடைப்படுகிறார், சவுலை வீழ்த்துகிறதை பார்க்கிறோம். சவுலுடைய சகலவற்றை அவனிடத்திலிருந்து தேவன் எடுத்து போடுகிறதை பார்க்கிறோம். ஒன்றுமில்லாதவனாய், சவுல் தேவனாலே அடக்கப்பட்டவனாய், சவுலை தேவன் என்ன செய்தாரா, அவனுடைய அதிகாரங்களிலிருந்து அவனை அவர் தள்ளுகிறதை பார்க்கிறோம். வீழ்த்தப்பட்டு கிடக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும், சத்துரு அவன் எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவனாய் இருந்தாலும் கிறிஸ்து அவனை வீழ்த்தி இருக்கிறான். ஆண்டவரால் அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்னா, அடக்கப்பட்டிருக்கிறான், தள்ளப்பட்டிருக்கிறான், ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவனே இப்ப எப்படிதான் இருக்கிறானா, தேவ தயவை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ஆண்டவர் உதவி செய்வார். பாருங்க, தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் சொன்னா, சரியாய் சூழல்களை மேற்கொள்ளுகிறதுக்கு அனனியா பாருங்களேன், இந்த சூழல்கள் இப்படி இருக்கிறது, இவனும் இங்க வந்திருக்கிறான், எவ்வளவு பயத்துல இருந்திருப்பான். ஏன்னா ஒரு தேவ மனுஷனா இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை வரும், என் ஊழியங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், பயந்து கொண்டு இருக்கிற சூழலிலே வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், எழும்பு. பாருங்க, அவர் சொல்றாரு, அவனை நான் எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவன் எதற்கு பயன்படுவான் என்பதை தேவன் என்ன செய்கிறாரா, அவனோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அவன் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவர் சொல்லுகிற போது, அவன் என் நிமித்தம் எவ்வளவு பாடுபடுவான் என்பதை அவர் அறிவிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, குழப்பமான சூழல்களை எல்லாம் தாண்டி அவன் அனனியா எழுந்து புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ தெரியுமா, நம்ம இந்த குழப்பமான சூழல்களை எல்லாம் தாண்டி எழும்ப முடியும். எந்த சூழல்களாக இருந்தாலும் கிரியைகளை நடப்பிக்கிற தேவன் கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளுகிறதற்கு அவருடைய தரிசனத்துக்காய், அவருடைய வார்த்தைகளுக்காய் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற போது மெய்யாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். மெய்யாகவே கர்த்தர் ஒன்று சொல்லும் போது அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதுதான் எங்க பயம், இதுதான் எங்க பலவீனம், இதுதான் நாங்கள், இவைகளை நாங்கள் ஆளுகிறோம், அவைகளை எங்களை ஆளுகிற எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் சொல்லுகிற போது அவைகளை குறித்த சகல காரியங்களையும் கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னவர் மோசே கிட்ட சொன்னார், நீ போ, நான் கூட வருவேன், நீ ஜெயமாய் திரும்பி வருவாய்.